அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து ரஜீவன். ஆனால் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் மாதகல்ல நிற்கிறேன். மாதகல்ல நான் நிற்கிற இடம் வந்து லூட்ஸ் மாதா தேவாலயத்துக்கு முன்னுக்கு நிற்கிறேன். போன கிழமை இங்கே ஒரு பெரிய திருவிழாவே நடந்தது. என்னால் வர முடியல. இந்த கிழமை தான் என்னால் வர முடிஞ்சது. மாதாவையும் பார்த்து கொண்டு உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்ட தான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை வந்து நான் தேடி பார்த்ததில் இது 75 வருஷத்துக்கு மேலே, உண்மையான வருடம் எனக்கு தெரியல, யாரையாவது சந்தித்து கேட்க முடிஞ்சால் இந்த வீடியோவில் சேர்க்கிறேன். ஆனால் 75 வருஷத்துக்கு மேலே என்றது மட்டும் உறுதியாக இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம், கோயிலையும் சுற்றி பார்ப்போம். இந்த கோயில் வளாகம் ஃபுல்லாகவே வடிவாக அழகழகாக சோடிச்செல்லாம் இருந்தது. நிறைய யூடியூப் நண்பர்கள் தங்களோட வீடியோக்களை போட்டிருந்ததை நான் பார்த்துருந்தேன். நான் வளமையாக ஒரு சர்ச் என்று சொன்னாலே ஒரு அமைதி ஒன்று தெரியும். இங்கே இவ்வளவு வெளியாக இருந்தும் நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்குது இந்த இடத்துல. இந்த கோயிலோட வளாகமே ஒரு வகையான ஒரு அமைதியாக இருக்குது. மாதகள் பக்கம் வர சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு தடவை இந்த கோயிலுக்கும் வந்துட்டு போங்க. ஏனென்று சொன்னால் இந்த இடத்த நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். அதாவது மரங்கள் சூழ இந்த இடம் வந்து ஒரு வகையான அமைதியாக இருக்குது. அந்த அமைதி என்று நான் சொல்கிறது, இப்போ இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்க உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வரும். ஏன்னா அந்தளவுக்கு தான் எனக்கும் இருக்குது. நான் ஒரு சாதாரணமாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தோன்னே என்ன அறியாமலே எனக்கு ஒரு வகையான ஒரு அமைதி தெரியுது. முழுக்க முருக கற்களால் கட்டப்பட்ட ஆலயம்தான் இது. நான் உண்மையாக வந்து கிறிஸ்தவம் இல்லை, நான் சைவம். என்னுடைய தகவல்கள் ஏதாவது பிழையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அதை சொல்லலாம். என்னென்னு சொன்னால் நான் அறிஞ்ச தகவல்களை மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்காக எல்லாமே நான் சரியாக சொல்லிவிடுவேன் இல்லை தானே. ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் திருத்தலாம். இந்த கோயிலில் 2 பக்கத்துலேயும் இது ஒரு பெரிய வளாகம். 2 புறங்கள்லேயும் வந்து ஜேசுவின் சிலுவை பாதை, அதாவது அந்த தீர்ப்பு வழங்கின நேரத்திலிருந்து ஜேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சது வரைக்கும் அதை அப்படியே ஒரு சிலுவை பாதையாக வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதை வந்து நான் சின்னல வந்து வவுனியாவில் கல்வாரி மலையில் பார்த்துருக்குறேன். அந்த ஞாபகத்தில் தான் இதை நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, இதில் தீர்ப்பு வழங்குறது முதலாவது, 2வதாக சிலுவையை சுமக்க வைக்கிறது என்று சொல்லி அப்படியே ஒவ்வொன்றா இதில், அதாவது இது வந்து கோவிலில் வலதுபுறத்தில் இருக்கிற இடத்துல இதை செஞ்சு வச்சுருக்குறாங்க. இடதுபுறத்தில் இதன் தொடர்ச்சி வருது. இந்த பாருங்க, இந்த சிலுவை பாதை இந்த தொடர்ச்சி மற்ற பக்கத்தில் தொடருது அப்படியே. நான் இதில் இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே நின்ற ஒரு ஐயாட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டான். இந்த ஆலயம் வந்து உண்மையாகவே வியாட் அப்படி என்று சொல்கிற ஒரு பாதிரியார் தான் இதை கட்ட சொல்லி மக்களோடு சேர்ந்து இந்த ஆலயத்தை வந்து நிர்மாணிச்சிருக்கிறார். அவற்றை நினைவாக வந்து அதில் ஒரு மண்டபம் இருக்குது. நான் அதை காட்டுறேன்.
அந்த வகையில் பார்த்தா அந்த மண்டபத்தில் வந்து 75வது ஆண்டு நிறைவு வந்து 2014ஆம் ஆண்டு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு 85. ஏற்கனவே இது 100 வருஷம் பழமை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயமாக இந்த தேவாலயம் இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக அந்த ஐயாட்ட ஒரு தகவல் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருந்தேன் நான். எப்படி என்று சொன்னால் இதில் வந்து இப்போ சுருவம் இல்லை, சுருவம் வந்து வேறு இன்னொரு கோவிலில் இருந்து கொண்டு வந்து தான் இங்கே வந்து பூசை வழிபாடுகள் நடக்கிறது வளமை என்று சொல்லியிருக்கிறார். அந்த திருவிழா காலங்களில் மட்டும்தான் சுருவம் இருக்கும். மேலே ஒரு மாதா சுருவம் ஒன்று இருக்குது, அதைத்தான் இப்போ வந்து நிற்கிறார்கள் வணங்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சுருவம் வந்து திருப்பி கொண்டு போயிடுவாங்க. திருவிழாவில் ஒரு நாள் தான் இதை வச்சிருக்கிறதா அவர் சொன்னார். பிறகு சொன்னார் அதிக அளவில் கிறிஸ்தவர்கள் வாரதை விட இங்கே வந்து சைவ சமயத்தவர்கள் இங்கே வாரது கூடுதலாக இருந்தபடியாக சுருவத்தை வந்து 2-3 நாட்களுக்கு இந்த கோயிலையே வச்சிருப்பின மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது சைவ சமயத்தவர்கள் அதிக நம்பிக்கையோட வழிபடுற ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த லூட்ஸ் மாதா நீங்கள் நினைச்சதை கொடுப்பா, நீங்கள் நினைச்சதை வேண்டுங்கோ அப்படின்னு சொல்லி கூட அந்த ஐயா எனக்கு சொல்லியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில் இந்த முருகக்கூடுகளுக்கு இடையில் ஒரு குகை மாதிரி ஒரு பாதை வந்து செய்யப்பட்டிருக்குது. அது என்னத்துக்கண்டு உண்மையாக எனக்கு தெரியலை. ஆனால் நான் வீடியோடு கேட்க கவனித்து பார்த்துருந்தேன். நான் எந்த கோணத்தில் இருந்து எடுத்தாலும் மாதாண்ட சுருவம் இருக்கிற இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசுவை சிலுவையில் அரைஞ்சதுக்கு பிறகு இருக்கிற ஒரு காட்சியை இதில் வந்து அப்படியே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற அந்த மண்டபம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, அந்த வியாட் மண்டபம் என்று சொல்லி அந்த பாதிரியார், அதாவது வெள்ளக்கார பாதிரியார் என்று சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இது கட்டப்பட்ட கோயில் தேவாலயம் என்று நான் சொல்லியிருந்தேன் தானே. அப்போ அவற்றை நினைவு மண்டபமாக இந்த மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு நடுவில் அதுலேயும் ஒரு மாதா சிலை இருக்குது. நான் இதுக்கு முதல்ல போட்ட ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து மீன்பிடி தொழிலுக்கு போகிற தொழிலாளர்கள் வந்து அந்த கடலுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து மாதாவுக்கு தண்ணி தெளித்து காவல் தெய்வமாக அவள் வந்து வணங்கிட்டு போகிறது வளமையண்டு நான் ஏற்கனவே சொல்லி அந்த வீடியோவில் சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் மாதகளில் இருக்கிற லூட்ஸ் மாதா தேவாலயத்தை தான் நீங்கள் பார்த்துனீங்க. மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு பாய்.